ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கான்ட்டு நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இது என்னடா கேள்வி? ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டு, மோஷனில் இருந்தால் மோஷன். சரி, ஓகே. இப்போது ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ அவர் நேம் என்னென்னா ஜில்லுன்னு வச்சுப்போம். ஜில் ஜக்கில் வரும்ல, ஸோ அது மாதிரி ஜில்லுன்னு வச்சுப்போம், ஓகேவா? இப்போ இந்த பர்சன் ரொம்ப கடுப்படிக்குதுன்ட்டு வீட்டை விட்டு வெளில வராரு. வீட்டை விட்டு வெளில வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. நடந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃப்ளைட் வந்து மூவ் ஆகுது. ஒரு ஃப்ளைட்டு வானத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளைட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போது இந்த ஃப்ளைட்டில் இவர் கீழே இருந்து இந்த ஃப்ளைட்டை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்னாகும்? இது மோஷனில் இருக்கிற மாதிரி தெரியும், கரெக்டாக? இது ஃப்ளைட் வந்து மோஷனில் இருக்கிற மாதிரி தெரியும். ஜில்லு எர்த் சர்ஃபேஸில் இருந்து ஃப்ளைட்டை பார்க்கும்போது, ஆர் ஏரோப்ளைன் வச்சுக்கோங்க, நான் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃப்ளைட்டை பார்க்கும்போது அது மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். எர்த் சர்ஃபேஸு நான் ரெஸ்ட்டாக வைக்கும்போது, கரெக்டாக? சர்ஃபேஸை நான் பொறுத்து ரெஸ்ட்டாக வைக்கும்போது இது மோஷனில் இருக்குது. இப்போது இந்த ஏர்பிளேனுன்னு பார்க்கும்போது, கரெக்டாக, இந்த ஏர்பிளேன் பார்க்கும்போது உள்ளார அந்த ஃப்ளைட்குள்ளார நிறைய பேர் இருப்பாங்க, ரைட்டா? அப்போ அந்த ஃப்ளைட்குள்ளார இருக்கிற பர்சன் இங்கே எதுவா? ஸோ இன்சைட் ஆஃப் ஃப்ளைட் பர்சன், இன்சைட். ஸோ இதுக்கு இன்சைடாக உட்காந்து இருக்கிறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ரெஸ்ட்டில் இருப்பாங்க, கரெக்டாக? இன்சைட் பர்சன்ஸ் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அண்ட் அதுவே அவங்க வந்து கீழே, அதாவது இந்த ஃப்ளைட் ஜன்னல் வழியாக எர்த் சர்ஃபேஸை பார்த்தா அப்போ அது எப்படி இருக்கும்? எர்த் வந்து மோஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுன்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே ரெஸ்ட் அண்ட் மோஷன்ன்றது நான் எந்த மாதிரி ஃப்ரேம் எடுக்கிறேன், எந்த மாதிரி ரெஃபரன்ஸுக்கு எந்த மாதிரி இதை எடுக்கிறேன் என்றதை பொறுத்து மாறுது, கரெக்டாக? நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து மாறுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, காமனான வேர்ட்ஸில் சொல்லணும்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து மாறுது. ஆர் பர்ஸ்பெக்டிவ், இங்கிலீஷில் சொல்லணும்னா பர்ஸ்பெக்டிவ். ஸோ நம்ம எந்த பர்ஸ்பெக்டிவில் ஒரு மோஷனை வந்து ஆர் ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து அணுகிறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கான இது வந்து மாறுது. அப்போது ஃபிசிக்ஸில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் சொல்லலாம், காமனாக இதை சொல்லலாம். பட் ஃபிசிக்ஸ்லன்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். கவனிங்க, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதாவது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது நேம்லேயே இருக்குது பாருங்கள். நம்ம ரெஃபரன்ஸுக்கு எந்த மாதிரியான ஃப்ரேம் எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு மோஷனுமே நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு கோஆர்டினேட்ன்றதை விட எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, எக்ஸ் ஒய் இசட்டுன்ட்டு. ஸோ இங்கே போடுறத விட ஃப்ரேம்னு ஏற்றுனா, சாரி, ஓகே, சாரி, வெயிட் அ மினிட். ரெஃபரன்ஸ் ஸ்பெல்லிங் தப்பாக ரைட்டான்னு தெரியல. ஓகே, இங்கே வரும். 1 செகண்ட், சாரி ஃபார் தட். ஸோ அப்போது இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கோஆர்டினேட் சிஸ்டம் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம்ன்றது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ட்ரா பண்ணுறேன், ஏன்னா அங்கே ஓகே. ஸோ அப்போது எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லுவாங்க, எக்ஸ் ஒய் இசட். ஸோ நமக்கு தெரியும், நம்ம யூஸ்வலாக சின்ன வயசுனா மீன்ஸ் ஒரு 6th 7th கிராஃப் வந்து பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட். ஏன் இப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதே ஜில்லு வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம், ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வானத்தில் பார்க்குறாரு, ஓகேவா? இங்கே இசட் ஆக்சிஸில் ஒரு ஃப்ளைட் மூவ் ஆகிட்டு இருக்குது, அதை தான் ஒரு விசிபிள் பண்ணுறாரு. ஸோ அப்போது நான் ஒரு மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறேன்றப்போ எனக்கு அந்த இடத்த ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் ஒன்று தேவைப்படுது, நான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை கொடுக்கும்போது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் இது என்ன சொல்கிறேன்னா, கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஏன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா, அவர் அதை டிஃபைன் பண்ணார், அதனால் அவரோட நேம் வச்சிட்டாரு. அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்னா நமக்கு தெரியும், எக்ஸ் ஒய் இசட் தான் கோஆர்டினேட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவர் எங்கே நிற்கிறாரு, சம்திங் லைக் இது 0ன்னு கன்சிடர் பண்ணால் இது 2ன்னு வச்சுப்போம். ஸோ அவர் எக்ஸ் ஆக்சிஸில் 0,2 நிற்கிறாரு, ரைட்டா? இவங்க பார்க்கும்போது ஒய் ஆக்சிஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஒய் ஆக்சிஸ், சாரி, இசட் ஆக்சிஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே 2ல் ஆரம்பித்து இங்கே ஒரு 5ன்னு வச்சுப்போம். அப்போ இவங்க பார்த்தோன்னா 2,5ன்ற அந்த கோஆர்டினேட்டில் நிற்கிறாங்க. ஸோ கோஆர்டினேட்ஸ்ன்றது நீங்கள் யூஸ்வலாக இங்கிலீஷ் மூவிஸில் கூட கேட்டிருப்பீங்க, அவ்வளோ டீப்பாகவும் போக தேவையில்லை. ஸோ இங்கே ஏன் எக்ஸ் இங்கே தான் வரணுமா, ஒய் இங்கே தான் வரணுமா, இசட் இங்கே தான் வரணுமான்னு கேட்டால் எப்படி வேணாலும் வரலாம், ஓகேவா? பட் காமனாக நம்ம எடுக்கிறது என்னென்னா, இங்கே எக்ஸ், இங்கே ஒய், இங்கே இசட். அண்ட் இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, த்ரூ அவுட் த லெசன் இதை காமனாக வச்சு தான், இந்த இடத்த எக்ஸ், இந்த இடத்த ஒய், இந்த இடத்த இசட்டுன்ட்டு இதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு மோஷனுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம் கைனமெட்டிக்ஸில், ஸ்பெசிஃபிக்காக இந்த யூனிட்டில், ஓகேவா? ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்வாங்க. என்னென்னா, ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே. ஸோ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது அவ்வளோதான், புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரெஃபரன்ஸுக்காக
ஒவ்வொரு ஃப்ரேமாக எடுத்து டிஃபைன் பண்ணுறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னென்னா கோஆர்டினேட் சிஸ்டம். அதை நான் என்னென்னு சொல்லுவேன், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவேன். அண்ட் நம்ம XYZன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த டேரக்ஷனில் மட்டும் மென்ஷன் பண்ணுறது ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லுவேன். இன்கேஸ் இது மாறிச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்ட்டு டிஃபராக வரும். ஸோ கீயான வேல்யூ என்னென்னா, கீ பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கான்றது ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தும் மாறும். அது ஃபிசிக்ஸில் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். எப்படி இங்கே ஜெல்லுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சதோ அதே போல் வேறு யார் பர்சனும் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். உள்ளார வேறு ஒரு பர்சன் வந்து இவரை பார்க்கும்போது இவர் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். பட் எர்த் சர்ஃபேஸ் இவர் வந்து மோஷனில் இருக்கிற மாதிரி தெரியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வேகமாக வந்து இதே ஜில்ல என்ன பண்ணுறாருன்னா ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுப்போம். இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீக்குள்ளார ஒரு பேர்டு இருக்குது. ஓகேவா, ட்ரீக்குள்ளார ஒரு பேர்டு இருக்குது. ஸோ இந்த பேர்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இவர் வந்து வேகமாக மூவ் ஆகுவார். ஓகேவா, ஜில்லு வந்து பைக்கில் வேகமாக மூவ் ஆகுவார். என்ன ரொம்ப ஸ்பீடாக போவார். ஓகேவா, அப்படி வச்சுப்போங்க. மோஷனில் இருப்பார், அதான் கரெக்டான வேர்டு. கரெக்ட் தானே, மோஷனில் இருப்பார். இப்போது இவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஜில்லோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இவர் இந்த பேர்டை பார்க்குறாருன்னு வச்சுப்போம். அப்போது இவர் நல்லா கவனிங்க, நீங்கள் பைக்கில் போகும்போது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக எப்படி தெரியும், இந்த ட்ரீ வந்து இவரை நோக்கி வர மாதிரி, ட்ரீ வந்து மோஷனில் வர மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரீ மோஷனில் வருதா, இல்லை, அங்கே தான் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்தும் ஒவ்வொரு வாட்டி மார்க் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.